وهو خير الأنام قدر التمام. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد تاب الله على النبي والمهاجرين والأنصار الذين اتبعوه في ساعة العسرة من بعد ما كاد يزيغ قلوب فريق منهم ثم تاب عليهم إنه بهم رؤوف رحيم. وقال النبينا صلى الله عليه وسلم: لولا الهجرة لكنت امرأ من الأنصار. صدق الله وصدق رسول الله. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஹாத்தமுல் அம்பியா வல் முர்சலீன் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நமக்கு செய்த அளப்பெரும் கிருபை, இன்னத்தீன் இன்தல்லாஹில் இஸ்லாம் என்ற சத்திய இஸ்லாத்தில் நம்மை பிறக்க வைத்து, குந்தும் ஹைர உம்மா என்று சொல்லக்கூடிய சிறந்த உம்மத்தான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் நம்மை பிறக்க வைத்து, இல்லா மில்லத்தன் வாஹிதா என்று பெருமானார் அறிமுகப்படுத்திய சத்திய அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்ற அகீதாவில் நிறைபெறச் செய்திருக்கக்கூடிய வல்ல அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய உலமா பெருமக்களே, நிர்வாக பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, திரைமறைவிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, வலைத்தளங்கள் மூலம் அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த மஜ்லிஸின் பரக்கத்தால் நம் யாவரையும் கபூல் செய்து அருள் புரிவானாக. நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக ஃபித் துன்யா வல் ஆஹிரா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 99வது ஆண்டு 15வது நாளான இன்று மனாகிபுல் அன்சார், மதீனத்து தோழர்களின் மாண்பு குறித்து நம்முடைய பாடங்கள் இன்று ஓதப்பட்டிருக்கிறது. இன்று ஓதப்பட்ட பாடங்களில் அன்சாரிய சுஹாபாக்கள், மதீனத்து தோழர்களின் மாண்புகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு கோர்வை செய்து தந்திருக்கிறார்கள். அன்சாரி சஹாபாக்களுடைய சிறப்புகள், அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அளப்பெரும் பாசம், அவர்களுக்காக தங்களை, தங்கள் குடும்பத்தை, தங்கள் பொருளாதாரத்தை அத்துணையுமே அர்ப்பணம் செய்த விதங்கள் எல்லாம் நம்ம ஹதீஸில் பார்க்கும் பொழுது
மெய்சில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய ஒரு சில தகவல்களை உங்களோடு நாம் இப்பொழுது பரிமாறிக்கொள்வோம். இதன் பரக்கத்தால் அல்லாஹ் அந்த அன்சாரிகளை நேசித்து அவர்களோடு நாம் சுவனம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. முதல்ல அன்சாரிகள் அப்படின்னு சொல்லி இந்த பெயர் காரணத்தை இன்று ஓதிய பாடத்தில் துவக்க ஹதீஸிலேயே கைலான் இப்னு ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் அனஸ் ரலியல்லாஹுட்ட போய் கேட்டேன், அரைத்த இஸ்மல் அன்சார், இந்த அன்சாருங்கிற பெயர் எப்படி வந்துச்சு அவங்களுக்கு? இந்த பெயரை வைத்தது யார்? நாமெல்லாம் கூடி வைத்த பேரா, அல்லாஹ் வைத்த பேரா? சொன்னாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சம்மான் அல்லாஹ், அல்லாஹ் அன்சாரிகளுக்கு பெயரை வைத்தான். அன்சாரி என்ற பெயர் அது அல்லாஹ்வால் வைக்கப்பட்ட பெயர். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் என்று அல்லாஹ் சூரத்து தௌபாவில் சொல்லி காட்டுவான். அதே சூரத்து தௌபாவில் அடுத்த ஆயத்தில் சொல்லும் பொழுது லகத் தாபல்லாஹு அலன் நபியி வல் முஹாஜிரீன வல் அன்சார் என்று அன்சாரிகள் என்ற பெயரை அல்லாஹ் வைத்தான். இந்த பெயர் வைத்தது அல்லாஹ் என்று சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியை இன்று ஓதிய பாடத்தில் துவக்க ஹதீஸாக நம்ம பார்க்குறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த அன்சாரிகளை நினைத்து பேசுவது இருக்குது, இது சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே பிரபலியமான ஒன்று. இப்போ சொன்ன கைலான் இப்னு ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸிலேயே இன்று ஓதப்பட்ட பாடத்திலேயே தொடர்ந்து வருது, குன்னா நதுகுலு அலா அனஸ், நாங்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுட்ட போவோம், ஃபயுஹத்திதுனா பி மனாகிபில் அன்சார், அன்சாரி சஹாபாக்களுடைய மனாகிபுகளை சிறப்புகளை அவர்கள் எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபஅல கௌமுக யௌம கதா ஒ கதா கதா ஒ கதா, அன்சாரி சஹாபாக்கள் இந்த நாளில் இன்ன காரியத்தை செய்தார்கள் என்று யௌம் என்ற நாளை குறிப்பிட்டு இந்த நாளில் இந்த காரியத்தை செஞ்சாங்க, இந்த நாளில் இப்படி செஞ்சாங்க என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுட்ட நாங்கள் போகும்போதெல்லாம் அவங்க அன்சாரி தோழர்களை குறித்து இன்னைக்கு இன்னென்ன காரியத்தை அவர்கள் செய்தார்கள் என்று அன்சாரி தோழர்களுடைய மனாகிபுகளை சிறப்புகளை அவர்கள் எங்களுக்கு எடுத்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய தகவலின் மூலம் நாம் என்ன அறிகிறோம்? சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த அன்சாரி தோழர்களுடைய சிறப்புகள், அவர்கள் போரில் கலந்து கொண்ட விதங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் உறுதுணையாக இருந்த விதங்கள், அவர்களுக்கு அர்ப்பணம் செய்த முறைகள், இதையெல்லாம் சஹாபாக்களுக்கு மத்தியில் அவ்வப்போது நினைவு கூறிக்கொண்டே இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பொதுவாகவே இப்படி முன்னோர்களை நினைத்து பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத் இல்லையா? உதுகுரு மஹாசின மௌத்தாக்கும், நம்ம மரணித்துவிட்ட முன்னோர்கள் அவர்களை நினைத்து பார்ப்பது இபாதத். இது நம்ம ஊர்லாம் பெரிய வழக்கத்தில் இருக்கும். நம்முடைய பெரியவங்க கம்மாமார்கள்லாம் நமக்கு என்ன செய்வாங்க, பல பேர்களை குறித்து என்ன செய்வாங்க, அந்த வரலாறுகளை கதையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அவங்க பக்கத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்தா போதும், பல கதைகள் நமக்கு என்ன செஞ்சிடும், நம்முடைய முன்னோர்களை பற்றி வந்துடும். இன்னைக்கு அதை பேசுவதற்கும் ஆள் இல்லை, பேசுகிற நாள் அதை கேட்பதற்கும் ஆள் இல்லை. பெரியவர்கள் முன்னோர்களுடைய வரலாறுகள் அது இன்னைக்கு அப்படி மறைக்கப்படுகிறது. அப்படி ஒரு இளைய தலைமுறை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்குது. மரணித்தவர்களை கூட 40 நாள் சத்தம் ஓதுனதோடு அவர்கள் மறக்கடிக்கப்படுகிறார்கள். இது அன்சாரிய சொஹாபாக்களுடைய அனைத்து சொஹாபாக்களுடைய சுன்னத்தல்ல. அவர்களை நினைத்து பேசுவது இபாதத். பேசினார்கள் என்று இன்று ஓதப்பட்ட ஹதீஸ் ஷரீஃபில் குறிப்பாக அன்சாரி தோழர்களை அதுவும் நாள் குறிப்பிட்டு பேசினார்கள், நாளை குறித்து வைத்திருந்தார்கள். நாளை குறிப்பிட்டு பேசுவது, இந்த நாளில் டேட்டாவோட பேசுவது என்பது சஹாபாக்களிடத்தில் வழமையில் இருந்தது என்பதை இன்றைய ஓதிய புகாரி ஷரீஃபுடைய பாடத்தின் மூலம் நாம் வழங்குகிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு சமயத்தில் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் நாயகம் மர்ர அபூபக்கர் வல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, ரெண்டு பேரும் கடந்து போகிறாங்க. மின் மஜாலிசில் அன்சார், அன்சாரிகள்லாம் ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அன்சாரி தோழர்கள்லாம் ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மஜ்லிஸை சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் நாயகம் ரெண்டு பேரும் கடந்து போகிறாங்க. ஒஹும் யபுக்கூன், அந்த மஜ்லிஸில் உள்ளவர்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அன்சாரி தோழர்களுடைய மஜ்லிஸ் அது. மின் மஜாலிசில் அன்சார், அன்சாரி தோழர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய மஜ்லிஸ்.
அந்த காலத்திலேயே சஹாபாக்கள் குழுக்களாக மஜ்லிஸுகளாக அமர்ந்து அவர்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. எதை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள்? இங்கு சொல்லப்பட்ட ஹதீஸில் ஒஹம் எபுக்கோன், அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். கேட்குறாங்க, ஏன் அழுது கொண்டு இருக்கிறீர்கள்? பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, திடீர்னு அழுகிறீங்களே, என்ன காரணம்? அதுக்கு அந்த அன்சாரி தோழர்கள் சொன்னார்கள், தக்கரனா மஜ்லிஸன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்னா, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு இருந்தாங்கல்ல, அதை நினைத்து பார்த்து நாங்கள் அழுகிறோம். இது எப்போ நடக்குதுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் நலக்குறைவால் வீட்டில் இருக்கிறாங்க, வர முடியல. அந்த சமயத்தில் நாங்கள் பெருமானார் எங்களோடு இருப்பாங்கல்ல, எங்களோடு வருவாங்கல்ல, எங்கள்கிட்ட என்னெல்லாம் பேசுவாங்க, எப்படியெல்லாம் வருவாங்க, அவங்க எப்படியெல்லாம் அமருவார்கள், அவங்க எப்படியெல்லாம் எங்கள்கிட்ட சிரித்து பேசுவார்கள் என்ற அந்த வர்ணனையெல்லாம் நாங்கள் வர்ணித்து ஸக்கர்னா மஜ்லிஸன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்னா, எங்களோடு பெருமானார் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம், அதை நினைத்து அழுகிறோம் என்று சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? அன்சாரி தோழர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து, அவர்களுடைய அங்க அவயங்களை குறித்து, அவர்கள் எப்படி பழகுவார்கள் என்பதை குறித்து மஜ்லிஸுகளாக உட்கார்ந்து பேசும் வழக்கம் அது சஹாபாக்களுக்கு, குறிப்பாக அன்சாரிய தோழர்களுக்கு மத்தியில் இருந்த ஒன்று. இது இன்னைக்கு நம்முடைய இல்லங்களிலும் குறைந்து வருகிறது. நாம பெருமானாரை பற்றி உட்கார்ந்து பேசணும். இது சஹாபாக்களுடைய சுன்னத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ இந்த செய்தியை சையதுனா சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாமல் இருக்கிறாங்க, போய் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி அன்சாரிகள் உங்களை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள், உங்களை நினைத்து உங்களுடைய வருகை இல்லாமல் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வர முடியல. இருந்தாலும் சிரமத்துக்கு மத்தியில் என் அன்சாரிகளை நான் பார்க்க வேண்டும், அவர்களை நான் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று பெருமானார் அவர்கள் வருகிறார்கள். நீண்ட நிகழ்வு. வந்து சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்படியில் ஏறுகிறார்கள். மிம்பரில் ஏறி அவர்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்துகிறார்கள். ஊஸீக்கும் பில் அன்சார், அன்சாரிகளுடைய விஷயத்தில் உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன். அவர்கள் ஃபைன்னஹும் கரிஷி வ ஐபதி, அவர்கள் என்னுடைய கரிஷி, என்னுடைய வயிறை போன்றவர்கள், என்னுடைய ரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழர்களை கொஞ்சம் விதமாக பேசுகிறோம். நம்ம சின்ன பிள்ளைய கண்ணே மண்ணேன்னு பேசுவோமா இல்லையா? அது போன்ற சஹாபாக்களை, அன்சாரி தோழர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சுறாங்க. மேடையில் நின்று மிம்பர்ல இருந்து கொஞ்சி என்ன செய்கிறாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி சொல்றாங்க, இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறிய கடைசி தருணம். இதற்கு பிறகு பெருமானார் மிம்பரில் ஏறவில்லை என்று இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. மிம்பரில் நின்று கடைசி வார்த்தையாக அவர்கள் அன்சாரிகளை கொஞ்சினார்கள், அவர்களை பாராட்டினார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அன்சாரி தோழர்கள் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருந்த முஹப்பத், அவர்கள் மீது வைத்திருந்த இஷ்க், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தங்கள் அத்துணையும் அர்ப்பணம் செய்த விதம், இன்னும் சொல்ல போனா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தங்களை ஃபனாவாக்கிய ஃபனாஃபிர் ரசூலுடைய விதத்தை நாம் என்ன செய்கிறோம்? இன்று ஓதிய பாடங்களின் வழியாக நாம் பார்க்கிறோம். உஹது போர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கெல்லாம் தெரியும். உஹது போர் ஆரம்பத்தில் இஸ்லாமியர்களுக்கு நல்ல சாதகமான முறையில் போய்கொண்டிருந்த போர், திடீர்னு சில திருப்பத்தினால் அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக மாறியதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும், நீண்ட வரலாறு. இந்த உஹது போரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஃப்ரித யௌம உஹது, தனித்து விடப்பட்டார்கள், தனியாக நிற்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய சொஹாபாக்கள் எல்லாம் சிதறிவிட்டார்கள். அந்த சில சூழல் மாறியதின் காரணமாக சஹாபாக்கள் எல்லாம் எங்கேருந்து யார் தாக்குறாங்கிறது தெரியாத விதத்தில் அவர்கள் எல்லாம் சிதறி போயிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தது 9 பேர்.
ஃபி சபஅத்தி மினல் அன்சார் ஓ ரஜுலைனி மின் குரைஷ். அதில் முஹாஜிர் சஹாபி 2 பேர், அன்சாரிகள் 7 பேர், மொத்தம் 9 பேர் தான் இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய எதிரியினர், இது நல்ல சந்தர்ப்பம், நாம் யாருக்காக போர் செய்கிறோமோ அவர் இப்பொழுது தனித்து நிற்கிறார், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அவரை நாம் தூக்கிட்டா நஊது பில்லாஹி மின் தாலிக், இத்தோடு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வரும், எங்கடு கங்கணம் கட்டி அவர்கள் ஒரு குழுவாக பெருமானாரை நோக்கி வருகிறார்கள். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. இங்கே இருக்கிறது எத்தனை பேர்? 9 பேர் இருக்கிறாங்க. அங்கே ஒரு படை திரண்டு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 9 பேருக்கு மத்தியில் இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மை யருத்துஹும் அன்னா வலஹுல் ஜன்னah. மை யருத்துஹும் அன்னா, இவர்களை யார் தடுப்பது? வலஹுல் ஜன்னah, அவங்களுக்கு சொர்க்கம் உண்டு. இவங்க வரக்கூடிய இந்த குழுவை இருக்கக்கூடிய 9 பேர் தான். இதில் யார் தடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? வலஹுல் ஜன்னah, அவர்களுக்கு சொர்க்கத்தை நான் பொறுப்பெடுக்கிறேன். யார் என்று கேட்கிறார்கள் பெருமானார். கேட்கவா வேணும் சஹாபாக்களுக்கு? அதிலும் குறிப்பாக அன்சாரி தோழர்கள் மக்கத்து 2 முஹாஜிர்களையும் பெருமானாருக்கு பக்கத்தில் பாதுகாப்பாக நிப்பாட்டுறாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 முஹாஜிர் சஹாபியையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாதுகாப்பாக நியமிச்சிட்டு இந்த 7 சஹாபாக்களும் தயாராகிறாங்க. இந்த ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை மை யருத்துஹும் அன்னா, யார் இவர்களை நம்மை விட்டு தடுப்பாங்களோ, விரட்டுவார்களோ, இவர்களை விரட்டணும், பெரும்படையை விரட்டணும். வலஹுல் ஜன்னah, சொர்க்கம் மட்டுமல்ல, ஹுவ ரஃபீகி ஃபில் ஜன்னah, அவர் சுவனத்தில் என்னோடு இருப்பார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது போதாத அன்சாரிகளுக்கு, இததானே காலம் முழுக்க அவர்கள் எதிர்பார்த்து வாழ்ந்தார்கள், சொர்க்கத்தில் பெருமானாரோடு இருப்பதா, இதோ நாங்கள் செல்கிறோம் நாயகமே என்று 7 பேரும் தயாரானார்கள். 7 பேரும் தயாராகி அவர்களுக்குள்ள ஒரு திட்டம் விட்டு ஒரு பிளான் போடுறாங்க. திட்டமிட்டுட்டு ஒவ்வொருத்தராக போகிறாங்க. 7 பேரும் போக வேணாம், 1 by 1 போவோம். ஒருத்தவங்க போகிறாங்க, கடுமையாக தாக்குறாங்க, ஷஹீதாகிறாங்க. 2வது போகிறாங்க, கடுமையாக போரிடுறாங்க, ஷஹீதாகிறாங்க. 3வது போகிறாங்க, எதிரிகளை தன்னந்தனியாக பெரும் படையை தனி நபராக இருந்து அடித்து துவம்சம் செய்கிறார்கள், ஷஹீதாகிறாங்க. எப்படி வாருங்கள் அன்சாரிகளுடைய வீரங்கள், அன்சாரிகளுடைய தியாகங்கள், கொஞ்சமா நெஞ்சமா இப்படி போன 6 பேரும் ஷஹீதாயிட்டாங்க. 6 பேரும் ஷஹீதாயிட்டாங்க. இப்போ 7வது ஆள் போகிறாங்க. போய் இவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில் இங்கே என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபாக்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 9 பேர் இருந்த இடத்துல 6 சஹாபாக்கள் இப்போ ஷஹீதாயாச்சு. மீதி 3 பேர் தான் இருக்கிறாங்க. அதில் 2 பேர் முஹாஜிர்கள் பெருமானார் கூட, ஒருத்தவங்க மட்டும் களத்தில் நின்று எதிரிகளை விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபாக்கள் சேர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஓரளவு ஒரு கணிசமான படை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள் சஹாபிய பெருமக்கள். இங்கு 7வதாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஹஜ்ரத் அம்மார் இப்னு ஸைதுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தாக்கப்பட்டு குற்றுயிராக கீழே இருக்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அந்த எதிரிகள் எல்லாம் பார்த்து பயந்து ஓடிடுற. எனக்கு ஒரு பெரிய டீம் சேர்ந்துருச்சு, இப்போ பெருமானாரை தாக்க முடியாது, சூழல் மாறி போச்சு. தனியாக இருந்தார்கள் என்று நாம் வந்தோம். ஆனால் இவர்கள் ஒன்றன் பின் ஒன்றனாக வந்து அதற்குள் அங்கே ஒரு டீமை உருவாக்கினார்கள். இப்பொழுது அந்த காஃபிர்கள் எதிரிகள் எல்லாம் விரண்டு போயிடுறாங்க. இப்போ ஹஜ்ரத் அம்மார் இப்னு ஸைதுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு 7 பேரில் 6 பேர் ஷஹீத் ஆயிட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும் இப்போ குற்றுயிராக இருக்கிறாங்க. அவங்கள மட்டும் தூக்கிட்டு வரப்படுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. என்னை இறக்கி விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பெருமானாருக்கு பக்கத்தில் அவர்களுடைய காலடியில் இறக்கி வைக்கப்பட்டது. அந்த சுஹாபி அப்படியே தவிழ்ந்து பெருமானாரின் புனிதமான பாதத்தில் தன் கன்னத்தை பதிக்கிறார்கள். அவருடைய ரூஹும் பிரிகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பாருங்கள், அந்த அன்சாரியுடைய தோழர்களுடைய தியாகங்கள். பெருமானாரின் புனித பாதத்தில் கன்னத்தை பதித்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் குளிர்ச்சி அடைந்து
கல்பு நிறைந்து இந்த அன்சாரிகளை பாராட்டுகிறார்கள். அங்கு கொஞ்சிய அன்சாரிகளை இங்கு பாராட்டுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தீர்களா தோழர்களே, மா அன்சஃபனா சுஹாபனா, என்னுடைய தோழர்கள் எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக விரைந்து சென்றார்கள், தொடர்ந்து சென்றார்கள், அணிவகுத்து சென்றார்கள், எதிரிகளை விரட்டினார்கள். மா அன்சஃபனா சுஹாபனா, என்னுடைய சஹாபியுடைய திட்டத்தை பாருங்களேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி தோழர்களை குறித்து சிலாகித்து உஹது போரில் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதுவல்லவா அன்சாரியுடைய தியாகங்கள். இதே உஹது போரில் ஹலரத்து சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரிகளில் தலைவர்கள். இந்த சஹாபி சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரிகளில் ரொம்ப செல்வம் படைத்தவர்கள், வசதியானவங்க, முக்கியமானவர்கள். இவர்கள் உஹது போர் முடியுது, உஹது போர் நடந்து முடியுது. 70 சஹாபாக்கள் ஷஹீதாக இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனது அன்பு சஅத காணுமே, சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க எங்கேன்னு பாருங்க என்று ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அனுப்புகிறான். நீங்கள் அவர்களை பெற்றுக்கொண்டால், அவங்க இந்த போர்க்களத்தில் ஹயாத்தா இருந்தாங்கன்னா என்னுடைய சலாமை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறான். பெருமானார் தெரிந்த நாள் விஷயம் சொல்லி அனுப்புகிறான். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதான அந்த 70 பேரில் தேடி பார்க்குறாங்க, காணலை. சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அப்போ ஹயாத்தா இருக்கிறவங்களையும் இல்லை, அப்போ பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் தேடும் பொழுது ஹதரத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அதே நிலையில், இறுதி நிலையில் குற்றுயிராக, உடலில் பலவிதமான காயங்கள், பலவிதமான அம்புகள் குத்தப்பட்டு, ஈட்டிகள் குத்தப்பட்ட, வாள் வெட்டுகள் வெட்டப்பட்டு, இரத்தங்கள் பீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறான். அன்பிற்குரியவர்கள், எப்படி இருக்கும்? பல அம்புகள் அவர்களுக்கு குத்தப்பட்டு இருக்கிறது, ஈட்டியால் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள், வாள் வெட்டுகள் எல்லாம் உடலில் அங்கங்கே வெட்டப்பட்டு இருக்குது, சதைகள் எல்லாம் பிளக்கப்பட்டு இருக்கிறது, இரத்தங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவ்வளோ கடும் வேதனையாக இருக்கும். அத்துணை வேதனையும் தாங்கியவர்கள் அன்சாரிய தோழர்கள். அப்போ இதை பார்த்து ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, சஅத் அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்டதும் அவர்களுடைய வேதனையெல்லாம் மறந்து சொன்னார்கள், நான் பெருமானாருக்கு நேரில் வந்து பதில் சொல்லும், சலாம் சொல்லும் அளவுக்கு தெம்பு இல்லாதவனாக போய்விட்டேனே, என்னுடைய பதில் சலாத்தை நீங்கள் பெருமானாருக்கு சொல்லுங்கள். நான் நேரில் வந்து சொல்ல வேண்டும், ஆனால் அதற்கான ஆற்றல் இப்பொழுது என்னுடைய உடலில் இல்லை. என் உடலில் இருந்து எல்லா இரத்தங்களும் வெளியாகிவிட்டது, எல்லா இரத்தங்களும் ஓடிவிட்டது, என்னால் எழுந்திருக்க முடியவில்லை. செய்தவர்களே, ஆனால் ஒன்றை நீங்கள் பெருமானாரத்தில் தெளிவுபட சொல்லிவிடுங்கள், இந்த சஅத் ஒன்றும் கோழையாக இறக்கவில்லை, இந்த சஅத் ஒன்றும் கோழையாக புறமிட்டு விட்டு ஓடவில்லை, இவன் கோழையாக மரணிக்கவில்லை. பல அல்லாஹ்வின் தூதரின் எதிரிகளை, பல பெயர்களை பதம் பார்த்து விட்டுதான் இந்த சஅத் மரணிக்கிறார். இந்த சஅத் வீரனாக மரணிக்கிறார். இவர் ஒன்றும் உலகத்திலிருந்து சாமானியவராக பிரியவில்லை. இஸ்லாத்திற்கு எதிரியான பெருமானாரின் மீது திட்டம் தீட்டிய கயவர்களை பல பெயரை இந்த வாளை கொண்டு பதம் பார்த்து விட்டுதான், பல பேருடைய இரத்தங்களை ஓட்டு விட்டுதான் இந்த சஅத் மரணிக்கிறார் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லுங்கள் செய்தே என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க, ஹதரத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, செய்தவர்களே, எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? என்ன உதவி? என்ன தெரியுமா? என்னுடைய அன்சாரி தோழர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுக்கு என்னுடைய சலாமை சொல்லுங்கள். குறிப்பாக சொல்லி விடுறாங்க அன்சாரி தோழர்களை. அவர்கிட்ட போங்க, என்னுடைய சலாமை நீங்கள் சொல்லுங்கள். இன்ன சஅதன் யகூலு லகும், இந்த சஅத் உங்களுக்கு சொன்னார் என்று சொன்னுங்கள். இன்னஹு லா உذر லகும் இன்தல்லாஹ், அன்சாரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு அது உங்களுடையது. நீங்கள் ஹயாத்தாக இருக்கும் வரை, உங்களில் ஒருவர் ஹயாத்தாக இருக்கும் வரை, என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடலில் சிறு காயம் ஏற்பட்டாலும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான், மஹ்ஷரில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்.
மாட்டான், பதில் சொல்லி ஆக வேண்டும். நீங்கள் பெருமானாரை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும் என்ற என்னுடைய உபதேசத்தை அன்சாரிகளுக்கு மத்தியில் சொல்லிவிடுங்கள் செய்தே என்று ஹஜ்ரத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைத்து அடக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, காலம் செல்லுது, காலம் போகுது. ஒரு சமயத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேலே ஒரு நெஞ்சில் ஒரு புல்லை ஏறி விளையாடிக்கிட்டு இருக்குது. ஒரு குழந்தை ஏறி விளையாடிக்கிட்டு இருக்குது. தாடியை பிடிச்சி இழுக்கிறது, நம்ம புல்லை விளையாடும்ல, தொப்பி இழுக்கிறது, தாடியை பிடிச்சி இழுக்கிறது, அந்த மாதிரி ஒரு புல்லை உரிமையாக விளையாடி கொண்டு இருக்குது. அதை பார்த்து ஒரு சஹாபி கேட்குறாங்க, சித்தீக் நாயகம் அவர்களே, இது யார், உங்கள் புள்ளையா அல்லது உங்கள் பேர புள்ளையா யாருன்னு கேட்குறோம். அப்போ சொன்னாங்க, நான் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, இது என் பிள்ளை இல்லை, என் பேர பிள்ளையும் இல்லை. இது யாருடைய பிள்ளை தெரியுமா? உஹதில் ஷஹீதானார்களே ஹஜ்ரத் சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமை குழந்தை இது. இந்த குழந்தையை நான் என் குழந்தையை காட்டிலும் நேசம் வைக்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த கடுமையான உஹதில் ஹஜ்ரத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு பலவிதமான காயங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் உயிர் பிரியும் பொழுது இந்த குழந்தை கை குழந்தையாக இருந்தது, இந்த குழந்தை பச்சிளம் குழந்தையாக இருந்தது. அந்த சமயத்தில் கூட சஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லவில்லை, என்னுடைய குழந்தைகளை அன்சாரிகளே நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், அவர்களை வளர்ப்பதில் அன்சாரிகளே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று தன் குழந்தையை குறித்து எதுவும் பேசவில்லை. அவர்கள் சொன்னதெல்லாம் எங்கள் கண்மணி நாயகம் முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று பெருமானாரின் முஹப்பத்திலேயே அவர்களுடைய உயிர் பிரிந்ததே. பெருமானாரை நேசித்த சஅதின் குழந்தையை என் குழந்தையை காட்டிலும் நான் நேசிக்கிறேன், அந்த குழந்தையோடு நான் விளையாடுகிறேன் என்று சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள் என்ற செய்தியின் மூலமாக அன்சாரி தோழர்களுடைய அவர்களுடைய அர்ப்பணிப்பை நாம் இந்த உம்மத்து நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அன்சாரி மதீனத்து தோழர்கள் நமக்காக செய்த தியாகங்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. தமிழில் பழமொழி சொல்லுவாங்கல்ல, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, உனக்கு உதவி செஞ்சவங்களை நீ இருக்கும் வரை நினைத்து பார் என்று தமிழில் பழமொழி சொல்லுவதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த அன்சாரி தோழர்கள் அவர்கள் நீங்கள் உள்ளவரை உள்ளளவும் நினைக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, உலகம் உள்ளளவும் அவர்கள் நினைக்கப்பட வேண்டியவர்கள். எந்த அளவுக்கு நினைக்கப்பட வேண்டியவர்கள்? அவர்களை நீங்கள் நினைத்தால் தான் நீங்கள் மூமின் என்றார்கள். ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார், அன்சாரிகளை நீங்கள் நினைப்பது, அவர்களை பற்றி பேசுவது, அவர்கள் மீது முஹப்பத்து கொள்வது, இது நீங்கள் ஈமான் மூமின் என்பதற்கான அடையாளம். இல்லையா அதை புறக்கணிக்கிறீர்களா? விளங்கிக் கொள்ளுங்கள். ஆயத்துன் நிஃபாக் புகுதுல் அன்சார், என்னுடைய அன்சாரிகளை வெறுப்பது, அவர்களை புறம் தள்ளுவது நீங்கள் மூமின் அல்ல, நீங்கள் முனாஃபிக் என்பதற்கு அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை நம்முடைய ஈமானுக்கு உரை கல்லாக சொல்லி தந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்சாரிகளை நினைப்பது, அவர்களை நினைத்து பேசுவது, அவர்களின் வரலாறுகளை நாம் நினைவு கூறுவது, அவருடைய திருப்பெயர்களை சொல்லுவது. எனவேதான் இமாம் புகாரி நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மனாகிபுல் அன்சார்ல ஒவ்வொரு அன்சாருடைய பெயரையும் தனித்தனியாக பெயரிட்டு அவருடைய வரலாறுகளை சொன்ன பாடங்களை இன்று நாம் ஓதி இருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, என்ன மாதிரி அர்ப்பணம் அந்த அன்சாரி தோழர்கள்! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதுதான் அவர்களுடைய குறிக்கோள். பெருமானாரின் சந்தோஷம். நமக்கு முன்னாடி பேசின ஆலிம் சார் சொல்லும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருந்தாளி, பெருமானாருடைய விருந்தாளி, உங்களில் யார் இவங்களுக்கு விருந்து கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு சஹாபி, யார ரசூலல்லாஹ் நான் கொடுக்குறேன்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா பெருமானாருடைய விருந்தாளி, வீட்டில் என்ன இருக்குன்னா தெரியல,
பெருமானாரை சந்தோஷப்படுத்தணும். தவக்கல் து அலல்லா, அல்லாஹ் மீது தவக்கலுடையவர்கள். கூட்டு போயிட்டான். போய் கேட்குறாங்க மனைவிட்ட, பெருமானாருடைய விருந்தாளி அழைச்சிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. மனைவி சொல்கிறாங்க, வல்லாஹி மா இந்தி இல்லா கூத்து சிபியா, எதுவுமே இல்லை, சின்ன புல்ல, நம்ம வீட்டில் புல்ல, கூத்து சிபியா, சின்ன நம்முடைய புல்லை சாப்பிட்றதுக்கு தான் உணவு இருக்குது. இந்த ஹதீஸை நம்ம நல்லா கவனிச்சா தெரியுது, அவங்களுக்குமே சாப்பாடு இல்லை, பிள்ளைக்கு தான் சாப்பாடு இருக்குது. கூட்டு போன சஹாபி கணவன் மனைவி சாப்பிட்றதுக்கு கூட அங்கே உணவு இல்லை. அவங்க உணவு இருந்தாவது அதை கொடுத்துடலாம். அங்கே இருக்கிறது நமக்கு கூட உணவு இல்லைங்க. அதான் கருத்தமா, வல்லாஹி மா இந்தி, என்கிட்ட எந்த சாப்பாடும் இல்லை, இல்லா கூத்து சிபியா, சின்ன புள்ள, நம்முடைய புல்லை சாப்பிட்றதுக்கு தான் உணவு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியா பெருமானாருடைய விருந்தாளி நம்ம வெறுங்கையா அனுப்ப முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஒரு ஆலோசிக்கிறார்கள். பாருங்கள், கணவன் மனைவியினுடைய ஆலோசனை முடிவெடுக்கிறாங்க. அதை சமைத்து கொடுப்போம். அப்போ புள்ளைய சமைக்கிற மாதிரி பாவனை காட்டுவோம், அதை பசி அமர்த்துவோம், தூங்க வச்சிருவோம். புள்ள பட்டினியாக இருக்குமே, இருந்துட்டு போட்டோம், பெருமானாருடைய முகம் தானே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும். எனவே பெருமானாரை சந்தோஷப்படுத்த பிள்ளையை பட்டினியாக இருப்பது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்கள் பட்டினி போட வைக்கிறாங்க. அப்புறம் சரி, அவங்களுக்கு சாப்பிட்டா நாமளும் கூடு சேர்ந்து சாப்பிடணுமே, அதுதானே மரபு சுன்னத்து. இப்போ என்ன செய்வது? 2 பேரும் சாப்பிட்டா உணவு இல்லையே, ஒன்று பண்ணி விளக்க சரி பண்ணுற மாதிரி நீ அணைச்சிடு, இருட்டில் நான் சாப்பிட்ற மாதிரி பாவனை செய்கிறேன், அவங்க மட்டும் திருப்தியாக சாப்பிடட்டும், அவர்களுடைய வயிறு நிரம்புதோ என்னவோ, பெருமானாரின் முகம் மலரும் என்பதால் நீ இந்த காரியத்தை செய் என்று 2 பேரும், கணவன் மனைவி, அன்சாரிய ஆண்கள் மாத்திரமல்ல, அன்சாரிய பெண்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தங்களை அர்ப்பணம் செய்தார்கள், தியாகம் செய்தார்கள். அது மாதிரி சொல்லப்பட்ட மாதிரி நடந்துச்சு. உணவு வைக்கப்பட்டுச்சு, விளக்கு அணைக்கப்பட்டது. அந்த சஹாபி மட்டும் சாப்பிட்டாங்க, வயிறு திருப்தியாக சாப்பிட்டார்கள், சென்று விட்டார்கள். மறுநாள் காலை இந்த சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகம் செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, லஹிக்கல்லாஹு லைலா மின் ஃபஆலிகுமா, கணவன் மனைவியாக நீங்கள் 2 பேரும் செஞ்சீங்களே, அதை பார்த்துட்டு நேற்று இரவு நடந்ததை பார்த்து லஹிக்கல்லாஹ், அல்லாஹ் சிரித்தான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதையல்லவா அந்த தோழர்கள் எதிர்பார்த்தார்கள். லஹிக்கல்லாஹ், அல்லாஹ் சிரித்தான், நீங்கள் பெருமானாரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று செய்தீர்களே, அதை குறித்து அல்லாஹ் சிரித்தான், உங்கள் 2 பேரை குறித்து சிரித்து விட்டு அல்லாஹ் வசனத்தையும் இறக்கினான். என்ற வசனத்தையும் அல்லாஹ் இறக்கினான் என்ற சுப செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இப்பேற்பட்ட அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட வரலாறுக்கு சொந்தக்கார அன்சாரி தோழர்கள் பிள்ளைய பட்டினியா போடுறாங்க, தாம் பட்டினியா இருக்கிறான், அதை வெளிக்காட்டக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அவங்க ஒன்றும் பெருமானார்ட்ட போய் சொல்லலை. அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம பிள்ளையுடைய வளர்ப்பில் எப்படி இருக்கிறோம்? அது கேட்டதையெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? இங்கு நாம் தவறிழைக்கிறோம். அன்சாரிய தோழர்கள் தங்களுடைய குழந்தைகளை எவ்வாறு வளர்த்தார்கள் நமக்கெல்லாம் தெரியும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அன்சாரிய பெண், உம்மு சுலைம் அல் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருக்கிறாங்க. எல்லாரும் பெருமானாருக்கு ஹதியாக்களை கொண்டு போகிறாங்க. மதீனத்து தோழர்களுடைய வழக்கம், வெறுங்கையா போய் பார்க்கறது வழக்கம் இல்லை, எல்லாரும் ஏதாவது கொண்டு போகிறாங்க. உம்மு சுலைம் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் தேடுகிறார்கள், அழைக்கிறார்கள், நமக்கு ஏதாவது கிடைக்காதா, கொஞ்சம் பேரிச்சபலமாவது கிடைக்காதா, பெருமானாருக்கு அன்பளிப்பு கொடுக்க மாட்டோமா என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மாலையும் ஆனது, எதுவும் கிடைக்கல. ஆனால் பெருமானாரை பார்க்காமலே இருக்க முடியல. பார்க்கறதுக்கு எப்படி அன்பளிப்பு இல்லாமல் பார்க்கறது? மனம் கூச்சப்படவும் செய்யுது. என்ன பண்றது? தன்னுடைய 7 வயது மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து கொண்டு பெருமானாரிடத்தில் சென்றார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லாரும் உங்களை வந்து சந்தித்தார்கள், உங்களுக்கு பொருளை கொடுத்தார்கள், ஆடை இருப்பவர்கள் ஆடை கொடுத்தார்கள், பழம் இருப்பவர்கள் பழத்தை கொடுத்தார்கள், பொருள் இருப்பவர்கள் பொருளை கொடுத்தார்கள், என்னிடத்தில் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை யா ரசூலல்லாஹ், இதோ இந்த அனஸை தவிர இவரை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று தன்னுடைய குழந்தையை பெருமானாருக்கு அர்ப்பணம் செய்தார்களே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அன்பிற்குரியவர்களே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்பளிப்பை ஏற்று தன் கூட 10 வருடம் சுஹபத்தில் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்து வார்த்து உருவாக்கினார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோமே. இதுவல்லவா சஹாபிய பெண்களுடைய குழந்தை வளர்ப்பு. இன்னைக்கு குழந்தை வளர்ப்புல நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு முஹப்பத்துர் ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இஷ்கை நாம் சொல்லி கொடுத்தோமா? அன்சாரிகளை பற்றி பேசக்கூடிய நாம், அன்சாரி தோழர்களை குறித்து கேட்கக்கூடிய நாம், கேட்பதோடு மாத்திரம் நிற்காமல் அவர்களுடைய ஈமான் எங்கே, நம்முடைய ஈமான் எங்கே, அவருடைய குழந்தை வளர்ப்பு எங்கே, நம்முடைய குழந்தை வளர்ப்பு எங்கே? நாம் உண்மையில் அன்சாரிகளை நேசிப்பதாக இருந்தால், பெருமானார் சொன்னார்களே, ஆயத்துல் ஈமானி ஹுப்புல் அன்சார், ஈமான் இருப்பது என்பதற்கு அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பது. நாம் நேசிப்பதாக இருந்தால் நம்முடைய குழந்தையை முஹப்பத்துர் ரசூலோடு வளர்க்க வேண்டும். முஹப்பத்துர் ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு அது இஷ்டத்துக்கு தலையில முடிய வெட்ட விடக்கூடாது. பெருமானார் எப்படி வெட்டணும்னு சொன்னாங்க, முகத்துல பெருமானார் தாடி எப்படி வைக்கணும்னு சொன்னாங்க, எப்படி ஆடை அணியணும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஆடையில கூட நாம் பெருமானாரின் சுன்னத்தை நம்ம பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா, ஒரு முடியில சொல்லிக் கொடுக்கலன்னா, ஒரு நகை வெட்டுறதுல சொல்லிக் கொடுக்கலன்னா, நாம் என்ன அன்சாரிகளை நேசித்து விட்டோம்? இவ்வளவு அன்சாரிகளுடைய சிறப்பை நாம் பேசி, அவர்களை சிறப்பை கேட்டு, கண்ணீர் வடித்து எல்லாம் செஞ்சுட்டு நாம் அவருடைய சுன்னத்தை விட்டால் இது ஈமானுடைய அடையாளமா, முஹப்பத்தினுடைய அடையாளமா? எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் அவர்களை குறித்து பேசும் நாம் உறுதி எடுக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளை அன்சாரி தோழர்கள் எவ்வாறு குழந்தைகளை வளர்த்தார்களோ, வார்த்தார்களோ, முஹப்பத்துர் ரசூலை ஊட்டினார்களோ, அதுபோன்று எங்களுடைய குழந்தைகளை வளர்ப்பேன் என்று. அன்பிற்குரியவர்களே, மதீனாவுடைய வீதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு மாடி வீடை பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இது யாருடைய வீடுன்னு கேட்குறாங்க. சொல்லப்படுது, இந்த சஹாபியனுடைய வீடு, அன்சாரி தோழர்களுடைய வீடு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கொஞ்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மலர்ந்த முகம் கொஞ்சம் சுருங்குது. அப்படியா அப்படின்னு கொஞ்சம் சுருங்குது. போயிட்டாங்க, வேறு எதுவும் சொல்லலை. அந்த சஹாபி வந்துட்டாங்க. மாடி வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வீடு கட்டி மாடி வீடும் கட்டிகிட்டு இருக்கப்படுது. அந்த சஹாபி வந்துட்டாங்க. அந்த வீட்டுக்குரியவர் வர்றாங்க. அப்போ மற்ற சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இப்படி பெருமானார் கேட்டாங்க, நாங்கள் இப்படி சொன்னோம். அப்போ பெருமானாருடைய முகம் கொஞ்சம் சுருங்கியது அப்படிங்கிற தகவலை மட்டும் சொல்லிட்டாங்க. ஒரு காலம், கொஞ்ச நாள், ஒரு வாரம்னு வருது, போகுது. மறுபடியும் அதே வழியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அங்கே வீடையே காணும். மாடி வீடல்ல, வீடையே காணும். வெறும் தரை மட்டமாக இருக்குது. என்ன ஆனதுன்னு அந்த சஹாபி கட்டிட்டு இருந்தாங்களே, ஏன் இப்படி இருக்குது கூப்பிட்டாங்க. கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், தாங்கள் கேட்டீர்களாம், கேட்டு விட்டு உங்களுடைய முகம் சுருங்கியதாம். எங்கு உங்களுடைய முகம் சுருங்கிய அந்த வீடே எனக்கு தேவையில்லை என்று நான் அன்றே அதை இடித்து விட்டேன் என்றார்கள் அன்சாரிய சஹாபி. என்றால் இதுவல்லவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத். நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க இருக்கிறோம், நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நாம் கபரில் வைக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காருண்ய சீலர், கண்மணி நாயகம், காத்தமுல் அம்பியா, சையதுல் முர்சலீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தருவார்களே, அந்த பெருமானார் அவர்கள் நம்மை பார்ப்பார்கள், நாம் பெருமானாரை பார்ப்போம். அப்பொழுது பெருமானார் நம்மை குறித்து சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்க வேண்டும். நம்முடைய உடலில் சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும். நம்முடைய கல்பில் பெருமானாரின் சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும். நம்முடைய அகமும் புறமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும். ஒரு சுன்னத்து, ஒரு தாடி வைக்கிற நமக்கு ஒரு கூச்சம் இருக்குதுன்னா அப்போ நம்ம என்ன முஹப்பத்து? ஒரு தாடி வைக்கிறதுல நமக்கு வேலைக்கு போகிறதுல தடங்கள் இருக்குதுன்னா அப்போ நம்ம என்ன பெருமானாரின் மீது முஹப்பத்து? அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களின் சுன்னத்தை நாம் பின்பற்ற வேண்டும். புகாரி ஷரீஃபில் மனாக்கிபுல் அன்சார் பாடத்தில் அடுத்து பெயரிட்டு வரக்கூடிய சஹாபாக்களை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெயரிட்டு சொல்லுவாங்கல்ல, அதில் மறக்க முடியாத மதீனா தோழர்கள் என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது ஹதரத் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு
யார் இந்த அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு? சாபிகுல் அன்சார், அன்சாரிகளில் மூத்தவர்கள் இந்த அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் வஹுவ அவ்வலுல் அன்சாரி இஸ்லாமா, அன்சாரிகளிலேயே முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு. வஹுவ அவ்வலு மன் துஃபின ஃபில் பகீ மினல் அன்சார், ஜன்னத்துல் பகீயில் அன்சாரிகளில் முதல் தஃபன் செய்யப்பட்டவர்கள் ஹஜ்ரத் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு. முதலில் பெருமானார் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் ஜும்மா தொழுகை நடத்தியவர்கள் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு இவங்க வீட்டிலிருந்து தான் மதீனாவில் தீன் பரவுது. தீனை இவர்கள் வீட்டிலிருந்து தான் பரவுகிறது. சையதுனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறான். அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு நபி மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாடியே மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சஹாபியாக தங்களை இணைத்து கொண்டு, யா ரசூலல்லாஹ், இந்த இல்மை எங்க ஊருக்கு படிச்சு கொடுக்கணும், மதீனாவுக்கு கொண்டு சேர்க்கணும், எங்களுக்கு யாரை தருகிறீர்கள் என்று கேட்கும்போது பெருமானார் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருந்து தான் ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த இல்மை, அஹ்லாக்கை, வஹ்தானியத்தை, தௌஹீதுடைய இல்மை, ஷிர்க்கை விளக்கி அதை விட்டு மக்களை கழுகி பரிசுத்தப்படுத்தி தௌஹீதின் பக்கம் செல்லக்கூடிய இந்த கலிமத்து தௌஹீதை ஹஜ்ரத் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலிருந்து தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தொடங்குறான். அப்பேற்பட்ட அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு நாம் பார்க்கிறோமே, ஹிஜ்ரத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டகம் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் வந்து அமர்ந்தது என்று பார்க்கிறோமே. அந்த அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு முன்னால் தான் இவர்களுக்கு உரிய, இவருடைய பொறுப்பில் இருந்த ஒரு நிலம் இருந்தது. 2 யதீம்களுக்கு உரிய, அது இவங்களுடைய பொறுப்புல தான் இருக்குது. அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்புல இருக்குது. ஒட்டகம் சரியாக அங்கே தான் உட்கார்ந்துச்சான். அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த காலி மைதானத்தில் அந்த ஒட்டகம் அமர்ந்தது. ஆனால் பெருமானாரை தங்க வைக்கிறதுக்கு வீடு வேணும்ல. அப்போ அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இரு பக்கம் அது அங்கே பெருமானார் தங்க வைக்கப்பட்டது. இந்த அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தை பிற்காலத்தில் வக்ஃப் செய்தார்கள். இன்னைக்கு மஸ்ஜிது நபவி அங்கு கட்டப்பட்டு இருக்கிறது. அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தியாகம் சாதாரண தியாகம் அல்ல. இஸ்லாத்திற்காக அவர்கள் செய்த அரும்பாடு நாம் காலத்தால் மறக்க கூடாதவர்கள் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய தலைவர், மதீனத்து தலைவராக வாழ்ந்தவர்கள். 6 வருடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து 6 வருடத்தில் மொத்த மதீனத்துல் முனவ்வராவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலடியில் கொண்டு ஒப்படைத்தவர்கள் என்று சொல்லலாம். ஹஜ்ரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மதீனத்தினுடைய பெரும் தலைவர் என்று நமக்கு தெரியும். அவங்க முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு அப்பப்போ ஆலோசனை நடத்துவாங்க. ஒரு சமயம் முக்கியஸ்தர்களை காணும், முக்கியமானவங்களெல்லாம் காணும். நிறைய பேர் இருக்கிறாங்க, முக்கியமானவங்களெல்லாம் காணும், எங்கேன்னு விசாரிக்கிறாங்க. அப்போ சொல்லப்படுது, இப்போ முஸ்அப் இப்னு உமைர் அப்படின்னு சொல்லி ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு விருந்தோம்பல், அங்கங்கே ஒவ்வொரு வீட்லேயும் விருந்து நடக்குது. வந்துட்டாங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் கூப்பிட்டு விருந்தளிப்பார்கள் அன்சாரி தோழர்கள். விருந்து நடக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க புதிய ஒரு தீனை சொல்கிறாங்க, புதிய விஷயத்தை சொல்கிறாங்க, அல்லாஹ்வை பற்றி விளக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களைத்தான் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு வந்தாங்க. இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருக்கிறாங்க. மதீனாவில் இருந்து அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சஅத் இப்னு முஆத் கேட்குறாங்க, அது யாரு, அது என்ன புதிய தீன், எப்படி நம்முடைய அனுமதி இல்லாமல் ஊருக்கு வந்து செய்யலாம்? எனவே உடனே உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கிறாங்க, நீங்கள் போங்க, அவரை ஊரை விட்டு வெளியே போக சொல்லுங்க, அவர் முதல்ல ஊரை விட்டு வெளியே போக சொல்லுங்க என்று அனுப்பி வைக்கிறாங்க. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. போய் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற இடத்துக்கு போய் சந்தித்து சொல்கிறாங்க, எங்களுடைய தலைவருடைய கட்டளை, நீங்கள் ஊரை விட்டு போகணும். அப்படியா, நல்லது, நான் ஊரை விட்டு போகிறேன்.
ஆனால் ஏன் போகணும்னு காரணத்தை மட்டும் சொல்லுங்க, நான் என்ன சொல்றேங்கிறத கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்றத தவறு இருந்துச்சுன்னா நான் போயிடுறேன் அப்படிங்கிறான். அப்படியா? அன்சாரிகள்கிட்ட இருந்த அந்த நல்ல குணம், சரி சொல்லுங்களேன், என்னதான் சொல்றீங்களே சொல்லுங்களேன் என்று சொல்ல முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கலிமத்து தௌஹீதை விளக்கி கொடுக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் யார், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் யார், நம் யார் என்பதை கலிமத்து தௌஹீதை விளக்கி கொடுக்கவும் அவர்களால் மறுக்க முடியல. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆமா நீங்க சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லி கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்று சஹாபியாக மாறிடுறான். விரட்ட போனவங்க சஹாபியா மாறிட்டாங்க. வர்றாங்க, இப்போ இங்கே வரணுமே, தலைவரை பார்க்க வரணுமே. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தலைவர்கிட்ட வந்து தலை குனிஞ்சு நிற்கிறாங்க, என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் நிற்கிறாங்க. கேட்குறாங்க, என்ன உஸைத், என்ன ஆச்சு, நடந்ததை சொல்கிறாங்க. உனக்கு வெக்கமா இல்லையா, ஊரை விட்டு வெளியே விரட்டுன்னு சொன்னால் நீனும் சேர்ந்து அவருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு வந்திருக்கிற, இதோ நானே போகிறேன் பாரு, வாளை உருவிக்கொண்டு செய்தனா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்ல, அதே மாதிரி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவேற்று கண்ணியப்படுத்தி, நான் ஊரை விட்டு போகணும்னா போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஏன் போகணும், நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன், அப்படியா கொஞ்சம் சொல்லுங்களேன். அதே போன்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேச அதை கேட்ட சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அற்புதமான அந்த பேச்சில், அற்புதமான அந்த விளக்கத்தில், சரியான அந்த விளக்கத்தை புரிந்து கொண்டு ஹதரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், கலிமாவை மொழிந்தார்கள், சஹாபியாக தங்களை இணைத்து கொண்டார்கள். பின்பு தன் கூட்டத்தில் வந்து, நீங்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் கொண்டு வந்திருக்கிற தீன் அது அற்புதமானது, நான் அதை முழுக்க கேட்டேன், ஆய்வு செய்தேன், சிந்தித்து பார்த்தேன், அது சத்தியமானது, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட அத்துணை நபர்களும் இஸ்லாத்தை ஏற்று அவர்கள் சஹாபாக்களாக மிளிர்ந்தார்களே. இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தான் பல கட்டங்களில் பெருமானாரின் கண்களை குளிர வைத்தவர்கள். நமக்கெல்லாம் தெரியும், பத்ர் போரில் நாம் போருக்கு போகலாமா என்று பெருமானார் ஆலோசனை கேட்ட பொழுது 3 முறை கேட்டோம். சையதுனா சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல, அப்பொழுதும் இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து வீர வசனம் மொழிந்தார்களே, யா ரசூலல்லாஹ் நீங்கள் ஆணையிட்டால் இந்த கடலில் குதிக்க சொன்னாலும் இந்த அன்சாரிகள் குதிப்பார்கள், உயிரை கூட துச்சமாக கருதக்கூடியவர்கள் என்று மிக நீண்ட நெடிய வரலாற்றில் சிறப்பு மிக்க நமக்கெல்லாம் அறிந்த அந்த உரையை நிகழ்த்தியவர்கள் ஹதரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நேரத்தின் முடிவுக்கு வந்து விட்டதால் நான் நிறைவு செய்கிறேன். ஆக இந்த அன்சாரிகள் பெருமானாருக்கு தங்களை அர்ப்பணம் செய்தவர்கள். எப்படி இப்படி அர்ப்பணம் செய்ய முடிந்தது? அவர்கள் ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்கள் மாத்திரமல்ல, குடும்பமாக பெருமானாருக்கு அர்ப்பணம் செய்தவர்கள். ஒரே ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். செய்தத்துனா உம்மு உமாரா அல் அன்சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அன்சாரிய பெண்ணு. இவர்கள் உஹதுல இவங்களும் போர்ல கலந்துக்கிட்டாங்க. இவங்க மட்டும் கலந்துக்கிடல, இவருடைய கணவர், இவருடைய பிள்ளைகள், குடும்பம் சகித உஹதில் கலந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருக்கு அரணாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய வில்லையும் அம்பையும் தங்கள் உடலில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா உடலில் பலவிதமான அம்புகள் குத்தப்பட்டு தொலையிடப்பட்டு இரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பெண் சஹாபி உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா. அப்பொழுது அவருடைய மகள் உமாரா அங்கு வருகிறார்கள். பெருமானார் சொல்லுகிறார்கள், உமாரா உன்னுடைய தாயை நீ கவனித்துக்கொள், உன் தாயின் காயத்திற்கு மருந்திடு, அவள் தன் உடலை கவனிக்காமல் அவர்கள் போர்க்களத்தில் நின்று வீராப்பா என்று கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல இந்த சப்தம் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கேட்குது. தாய்க்கு கேட்டு சொல்லுது, யா ரசூலல்லாஹ், எனக்கு தாங்கள் சொர்க்கத்தில் தங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதற்கு தாங்கள் துஆ செய்யுங்கள், அது போதும் எனக்கு என்று சொன்னதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கரம் தூக்கி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருஃபகாஇ ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் இவர்களை எல்லாம், இவர்கள் குடும்பத்தை சொர்க்கத்தில் எனக்கு தோழமையாக ஆக்கிவை யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருஃபகாஇ இவர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்களாக ஃபில் ஜன்னah நீ ஆக்கிவை யா அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய அவங்க சொன்னாங்க, உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா, வல்லாஹி லா உபாலி மா அஸாபனி மினத் துன்யா,
பெருமானார் இந்த துஆவுக்கு பிறகு துன்யாவில் எனக்கு எந்த சிரமமாகவே தெரியவில்லை. என்னுடைய ஆசை என் கணவரோடு, பிள்ளையோடு, குடும்பத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை ஒன்று மட்டும்தான் எங்களுடைய உள்ளத்தில். அது இன்று நிறைவேறியது என்று பெருமானார் வாயிலிருந்து, புனித வாயிலிருந்து இந்த துஆ வந்ததோ, அதற்கு பிறகு மா அஸாபனி மினத் துன்யா, இந்த துன்யாவில் எனக்கு எந்த கஷ்டமும் எனக்கு கஷ்டமாகவே இருக்காது என்று சொன்னார்களே. உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா, இதை போன்ற உமாரா ரலியல்லாஹு அன்ஹாவை போன்ற பெண்கள் இந்த சமூகத்தில் தேவைப்படுகிறார்கள். அந்த உம்மு உமாராவாக பெண்கள் உருவாக வேண்டும். உம்மு உமாராவாக பெருமானாரின் தீனுக்கு அரணாக, தீனை பாதுகாக்கக்கூடியவர்களாக, தீனை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக, தன் குடும்பத்தில் தீனை ஹயாத்தாக்கக்கூடிய உம்மு உமாராக்கள், தங்களுடைய பிள்ளையை அற்புதம் செய்த உம்மு சுலைமை போன்ற பெண்கள் நம்முடைய தாய்மார்கள் உருவாக வேண்டும். எப்படி அந்த உஹது களத்தில் ஹதரத் அம்மார் இப்னு ஸைதுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரின் பாதத்தில் கன்னத்தை வழித்து தங்களுடைய உயிரை துறந்தார்களோ, அதே போன்ற சஹாபாக்களாக, அதே போன்ற அன்சாரிகளாக நாம் உருவாக வேண்டும். நம்முடைய குடும்ப தலைவர்கள் உருவாக வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த தியாகங்கள் எல்லாம் அன்சாரி தோழர்களால் எப்படி செய்யப்பட்டது? கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்குதா இல்லையா? இதெல்லாம் நம்ம கேட்கிறோம், படிக்கிறோம், பிராக்டிக்கலில் செய்ய முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பெருமானார் அவர்களை பக்குவப்படுத்தினார்கள். வயுஸக்கீஹிம், அவர்களை தஸ்கியத் செய்தார்கள். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, கிதாபையும் ஹிக்மத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி என்று அல்லாஹ் ஆரம்பிப்பான். அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளை அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள். சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வ ஃபி அன்ஃபுஸிஹிம், ஆயாத் அன்ஃபுஸியான ஆயாத்துகள், ஆஃபாகியான ஆயாத்துகளை சஹாபாக்களுக்கு திறந்து கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்து கொடுக்க என்ன தெரிந்தது சஹாபாக்களுக்கு, அன்சாரிகளுக்கு என்ன தெரிந்தது? சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வ ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக், அல்லாஹ் மட்டும்தான் ஹக்கானவன் என்பது அவர்களுக்கு தெரிந்தது. ஹக்கு தூ ஹக் என்று சொல்கிறோமே, அந்த ஹக்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் காண்பித்து கொடுத்தான். சனுரீஹிம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் அந்த சஹாபாக்களுக்கு காண்பித்து கொடுத்தோங்கிறான். இந்த ஹக்கை நாம், இந்த ஹக்கையினுடைய தர்பியத்தை, தஸ்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் சஹாபாக்கள்கிட்ட இருந்த இந்த இன்ஃபாக்கும், இந்த ஈசாரும், அவர்களுடைய அர்ப்பணம் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியமாக ஆகும். எனவே நாம் அன்சாரி தோழர்கள் எவ்வாறு இந்த தீனுக்கு அர்ப்பணம் செய்தார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக தங்களை அர்ப்பணம் செய்தார்களோ, அத்தகைய உன்னதமான ஒரு வாழ்வை அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா அவர்களிலிருந்து ஒரு துளியை நமக்கு தந்தருள்வானாக. அவர்களை உளமாற நேசிக்கக்கூடிய ஆஷிகீன்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்குவானாக. அவர்கள் கண் குளிர்ச்சி அடையக்கூடிய, அவர்கள் இந்த தீனுக்கு எப்படி ஹிதுமத்து செய்தார்களோ அதுபோன்று ஹிதுமத்து செய்து அவர்களுடைய கண்களை குளிர்விக்க கூடிய நல் முஸ்லிம்களாக, முஃமின்களாக அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நம் யாவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த மஜ்லிஸின் பரக்கத்தால் நம்ம அனைவருடைய வியாதிகளை அல்லாஹ் குணப்படுத்தி தருவானாக. உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆசைப்பட்டதை போன்று அல்லாஹ் அவர்களின் பரக்கத்தால் நமக்கும், நாமும், மனைவி, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் ஒன்றாய் இணைந்திருக்கும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் அன்சாரிகளின் பரக்கத்தால் தந்தருள் புரிவானாக. ஆமீன் பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. يا حبيب يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله يا لطيف يا كافي يا حبيب يا شافي يا كريم يا لا إله إلا الله لا إله إلا الله
يا نور جل جلاله وجل شانه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على النبي المصطفى سيدنا محمد عبدك ورسولك على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكة المقربين وعلى عبادك الصالحين وعلى آل طاعتك أجمعين وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين يا حي يا قيوم أحي القلوب تحيا أصلح لنا الأعمال في الدين والدنيا يا ربي حي لنا من أمرنا رشدا واجعل مولاتك الحسنى لنا يا محيي الدين أحيي قلبنا بدين كي نرى حق اليقين مولانا حق اليقين شيخنا يا محيي الدين أحيي قلبنا بدين كي نرى அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். நித்திய ஜீவனே, சத்தியமானவனே, அத்தனை உயிர்களையும் அழகுற படைத்தவனே, யா அல்லாஹ் உன்னை போற்றி போழ்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். சத்தியத்தின் சாட்சியாய் தித்திக்கும் திருமறையாய் வாழ்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கும் எம்பெருமானே, எத்திக்கும் எல்லோராலும் ஏற்றி போற்றப்படும் ஏந்தலரே, உத்தம திருநபியே யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனைக்கும் வழிகாட்டும் அன்பு நபிகளாரின் அழகு மணிமொழி கோர்வையாம் அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி எனும் பரிசுத்த கரந்தமதை அகமோந்து ஓத அரும்பயன் பெற்றேகும் அருள்மிகு மன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 99ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1447 ரஜபு பிறை 15 5/1/2026 திங்கட்கிழமை. இன்று ஓதப்பட்ட நபிமணி மொழிகளுக்கு மௌலவி அல்ஹாஜ்
எம்ஏகே ருக்குனுத்தீன் சாஹிப் ஆலிம் மஹலரி அவர்களாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் முஹீத்தீன் பட்டினம் முஹீத்தீன் ஆண்டகை ஜுமா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் மௌலவி அல் ஹாஃபில் எம்ஏ அப்துல்லா முஹம்மது லப்பை ஆலிம் மிஸ்பாஹி அவர்களாலும் விளக்கவுரை வழங்கப்பட்டு இறையோன் நல்லருள் சூழ இனிதே நிறைவரும் நிலையில் இருக்கிறது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். கருணையுள்ள அல்லாஹ் இந்த மஜ்லிஸை பொருந்தி கொள்வானாக. இதில் யார் யார் என்னென்ன நாட்ட தேட்டங்களோடு வந்து கலந்து கொண்டிருக்கிறார்களோ, வர முடியாமல் வெளியிலிருந்து அவதானித்து கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய ஹலாலான ஹாஜாத்தையும் அவனுடைய அருளால் நிறைவேற்றி தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 16 செவ்வாய்க்கிழமை நாளை ஓதப்படும் நபிமணி மொழிகளுக்கு 2 ஆலிம் பெருமக்கள் உரை தருகிறார்கள். தாய்லாந்து நாட்டில் இயங்கி வரும் தாய்லாந்து காயல் நலமன்றம் தக்வா அமைப்பின் தலைவரும் காயல்பட்டினம் இக்ரா கல்வி சங்கத்தின் துணைத் தலைவரும் ஜாவியா அரபிக் கல்லூரியின் கௌரவ பேராசிரியருமான மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் காரி எம்ஏ அபுல் ஹசன் ஷாதுலி ஆலிம் அல் ஃபாசி அவர்களும் மஹலரா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலவி அல் ஹாஃபில் SH ஜுல்ஃபிகார் ஆலிம் மஹலரி அவர்களாலும் நாளை விளக்க உரை வழங்கப்பட உள்ளது. இன்ஷா அல்லாஹ் உரைகள் குறித்த நேரத்தில் தொடங்கும் என்பதால் பொதுமக்கள் முற்கூட்டிய வருகை தந்து மஜ்லிஸில் கலந்து சிறப்பித்து அல்லாஹ்வின் நல்லருளையும் அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியையும் பெற்றேக அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து சில அறிவிப்புகள். வீட்டு உண்டியல் வைத்திருக்கக்கூடிய உள்ளூர் அன்பர்கள், உள்ளூர் பொதுமக்கள் கடைசி 5 நாட்களில் வெளியூர் மக்களுடைய வருகை அதிகமாக இருக்கும் என்பதால் அந்த நாட்களில் வெளியூர் மக்களுக்கு நிறைவான சேவை வழங்குவதற்காக அதை கருத்தில் கொண்டு ஒத்துழைப்பு வழங்கும் முகமாக உங்களது நன்கொடைகளை முற்கூட்டியே வழங்கி ரசீது பெற்றுக்கொள்ள வேண்டுகிறோம். புதிய வீட்டு உண்டியல் தேவைப்படுபவர்களும் உண்டியல் கமிட்டியை நீங்கள் அணுகலாம். கடைசி நாட்களில் வெளியூர் மக்கள் வரிசையாக நிற்கும் இடத்தில் உள்ளூர் மக்களும் வரிசையாக நின்று கொண்டிருந்தால் சேவைகள் தடைப்படும், நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் வரும் என்பதை கருத்தில் கொண்டு அதை தவிர்க்கும் முகமாக இந்த அறிவிப்பு வழங்கப்படுகிறது. துஆவுக்கு மறுநாள் நேர்ச்சை விநியோகம் பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 4000 என்றும் அரை பங்கு ரூபாய் 2000 என்றும் நிர்வாகத்தால் தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் உங்களது பங்கு தொகையை மஜ்லிஸில் உள்ள அலுவலகத்தில் அதன் பொறுப்பாளரிடம் ஒப்பு கொடுத்து உரிய ரசீதை பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம் சபையில் அன்றாடம் நிகழ்த்தப்படும் உரைகள் யாவும் உரைகள் நிறைவுற்ற சில மணி நேரங்களில் யூடியூப் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் எனும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உரைகளை கேட்டு பயன்பெறலாம். வர இயலாத மக்கள் இந்த வசதியை பயன்படுத்தி கொள்க. இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு தீவுத்தரு மர்ஹூம் அல்ஹாஜ் NK முஹம்மது ஜமீல் அவர்களது அன்பு மகனார் மர்ஹூம் அல்ஹாஜ் MI ஷேக் சிராஜுத்தீன் அவர்களது நினைவாக அவர்களது குடும்பத்தார் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அன்னவர்கள் அனைவர் ஹக்கிலும் துஆ செய்வதோடு அவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரில் யாசின் ஹத்ம் மோதி ஈசால் சவாப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الفاتحة. نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم شرفنا بتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاك يا رب العالمين.
الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب، حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديثه القويم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماع ألفاظه فاجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى فهم بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والبعد والبعيد مصدقون، فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل مثل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى روح سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. ذلك الفضل من الله وكفى بالله عليما. ثم إلى روح شيخنا الإمام الحافظ أبو عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة البخاري رحمه الله تعالى آمين. ثم إلى روح شيخنا قطبنا محفوظ سبحانه مع شيخ الرحمن كنديل نوراني شيخنا قطبنا محسن عبد القادر الجيلاني قدس الله سره وعزيزه. ثم إلى روح شيخنا قطبنا قطبه الخواجة معد دشتي أجمري قدس الله سره وعزيزه. ثم إلى روح شيخنا قطبنا شاه الحميد ناهوري قدس الله سره وعزيزه. ثم إلى روح جميع المؤسسين والوافقين والناصرين والساعين لهذا المجد الشريف الكريم. ثم إلى أرواح المسلمين عامة. ثم إلى أرواح من ترون القرآن العظيم لأجلهم. اللهم اغفر لهم ورحمهم ونسأل الله وحشتهم ورحم الله غربتهم ونبر الله ضريحهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله ذنوبنا وذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبرهم روضة من رياض الجنان ولا تجعل قبرهم حفرة من حفر النيران، فروح وريحان وجنة نعيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. اللهم انصر الإسلام والمسلمين. اللهم أيد الإسلام والمسلمين. اللهم احفظ الإسلام والمسلمين. اللهم آمنا في أوطاننا. اللهم آمنا في أوطاننا. اللهم آمنا في بلادنا وسائر بلاد المسلمين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم الأموات إنك مجيب الدعوات يا قاضي الحاجات برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والنصارى واليهود والمشركين. اللهم أصلح شباب المسلمين وأصلح نساء المسلمين. الحمد لله الذي وهب لي على الكبر إسماعيل وإسحاق إن ربي لسميع الدعاء. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا
آتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم صلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين 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 بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى الله عليه وسلم. السلام عليكم ورحمة الله.